புதுக்கோட்டையில் 2 அமைச்சர்கள் இருந்தும் என்ன செய்தார்கள் என வினா எழுப்பியுள்ள நயினார் நாகேந்திரன், திமுகவின் நோக்கம் துணை முதலமைச்சராக உள்ள உதயநிதியை முதலமைச்சராக வேண்டும் என்பதுதான் எனவும், நடுவண் அரசு சார்பில் 14 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு கொடுத்தும் திமுக அரசு ஒன்றும் இல்லை என சொல்வதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் வந்தால் ஒரு பேச்சு, தேர்தல் வராவிட்டால் ஒரு பேச்சு. இதுதான் திமுகவினுடைய மூச்சு. அவர்களுக்கு ஒரே தேவை, அவருடைய மகன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டுமே தவிர வேற எந்த நோக்கமும் கிடையாது. 14 லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசு தமிழகத்தில் தந்திருக்கிறது. யாருடைய ஆட்சி காலத்தில்? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி காலத்தில். உலகத்திலே மிகப்பெரிய தலைவன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இன்றைக்கு விஜயகுமார் நமது விஜயபாஸ்கர் அவர்கள் சொன்னார்கள், அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டையா? அங்கே பஞ்சாயத்து பேசி முடிப்பதே நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். ட்ரம்ப் நம்மளுடைய பொருட்களுக்கெல்லாம் 50% வரி போடுறேன்னு சொன்னார். நீ என்ன 50% வரி போடுறது? என்னுடைய நாட்டு பொருட்களை உன்னுடைய நாட்டுக்கு அனுப்பவே மாட்டேன்னு சொல்லி ரஷ்யா, ஐரோப்பா போன்ற நாடுகளுக்கு நேர டூர் போனார். இங்கிருந்து திருப்பூர்லேருந்து எல்லா பொருட்களும் இன்னைக்கு ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி செய்கிறது. நேற்று ஒரு தகவல், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உடனே ஒரு செய்தி சொல்லியிருக்க, என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க போட்ட வரியை குறைச்சுக்கிடுதுன்னு சொன்னாங்க. மோடியை பார்த்து பயந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நாம் போட்ட வரியை குறைச்சுக்கிடுறேன்னு சொல்லக்கூடிய மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள். ஆனால் இங்க தமிழ்நாட்டில் ஏதோ நாங்க இது எங்களுக்கு போட்டி, திமுகவுக்கும் எங்களுக்கு தான் போட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க சில பேர்.